கோயில்ல வந்து இருக்கலாம், கோயில்ல இருக்கலாம், நல்லது. அதை பத்தி பரவாயில்ல. எல்லா கோயிலையும் வந்து வைக்க கூடாது. ஒரு சில குறிப்பிட்ட கோயில்ல மட்டும் வைக்கலாம். இந்த விநாயகர் கோயில் எல்லாம் வைக்கலாம், தப்பு கிடையாது. அதனால வீடுகள் இருந்தா தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா அப்புறப்படுத்திடுங்க. ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா விற்கிறதுக்கெல்லாம் நீங்க முயற்சி பண்ணீங்க, சத்தியமா விற்க முடியாது. ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா பக்கத்திலேயே வெள்ளருக்கு வந்துச்சுன்னா அந்த வீட்டவே வந்து எழும்ப விடாது. நிறைய வீடுகளுக்கு போய் வாஸ்து பார்க்க போகும்போது வீடு கட்ட ஆரம்பிச்சு பாதியிலே வந்து பாத்தீங்கன்னா நிக்கும். அங்க முன்னாடியே வீட்டுக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா வேற யாரோ இடத்துல அந்த வெள்ளருக்கு செடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதுவே இவங்களை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சு. அதனால கூடுமான வரைக்கும் வந்து வெள்ளருக்கு இருக்கிற இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து இது பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏதாவது நீங்க வெட்டுறக்கு ஏதாவது போகணும்னா வேற யாராவது, நீங்க வெட்டாதீங்க, வேற யாராவது ஒருத்தங்களை வந்து காசு கொடுத்துட்டு அதை வந்து நீங்க வெட்டுற மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க போய் இமிடியட்டா வந்து வெட்டாதீங்க. அல்லது சப்போஸ் வேற ஆள் இல்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்ணாடி இந்த கூலிங் கிளாஸ் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதை இது பண்ணுங்க. பால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இது கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரா இருக்கும். சரிங்களா? அதனால கூடுமான வரைக்கும் இந்த விதிகள் அப்படிங்கறத நீங்க வந்து ஃபாலோ பண்ணி, சரிங்களா? ஆனா விநாயகர் அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா விநாயகரா பண்ணி நீங்க வந்து வச்சு வீட்டுல வந்து வளர்த்தலாம். வீட்டுல வளர்த்தலாம்னா வீட்டுல வந்து நீங்க சாமி கும்பிடலாம். ரொம்ப ஒரு அதி அற்புதமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். சரிங்களா? அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே.